புலித்தேவர் இவர் செப்டம்பர் 1, 1715 திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஆவுடையார்புரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் பெற்றோர் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும். இயற்பெயர் காத்தப்பன். புலியை கொன்றதால் இவருக்கு புலித்தேவன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. புலித்தேவன் பிறந்த ஆவுடையார்புரத்து மக்கள் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டி வந்தமையால் அந்த ஊர் நெற்கட்டும் சேவல் என்று அழைக்கப்பட்டது. ஆற்காட்டு நவாப் முகமது அலி ஆங்கிலேயரின் துணை கொண்டு நிலவரி வசூலை தீவிரப்படுத்திய போது புலித்தேவன் வரி செலுத்த மறுத்தார். இவர் நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தமையால் நெற்கட்டும் சேவல் நெற்கட்டான் சேவல் என்றாயிற்று. ஆற்காடு நவாப் முகமது அலி மதுரையை 1736 ஆண்டு கர்நாடகத்துடன் இணைத்துக் கொண்டார். புலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களைக் கொண்ட மேற்கு கூட்டமைப்பை உருவாக்கினார். ஆற்காடு நவாபின் மகன் மாபஸ்கான் தலைமையிலான படையை புலித்தேவனின் கூட்டணி தோற்கடித்தது. புலித்தேவனின் முதல் மோதல் வெற்றி பெற்றது. மாபுஸ்கான் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படையொன்றை அழைத்துக் கொண்டு 1755 திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார். அவர்கள் மதுரையை எளிதாக கைப்பற்றினர். ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் சேவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுத்த உத்தரவு வந்தது. பீரங்கி பற்றாக்குறை, படைவீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை ஆகிய காரணங்களால் ஹரானின் தாக்குதல் கைவிடப்பட்டது. நவாப் சந்தா சாகிப்பின் பிரதிநிதிகளான மியானா, முடுமையா, நபிகான் கட்டக் ஆகியோர் பதான் இனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள். இவர்கள் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளை கண்காணித்து வந்தனர். அவர்கள் ஆற்காடு நவாப் முகம்மது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை ஆதரித்தனர். ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன் கோட்டை, நவாப் குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம்கொண்டான், வடகரை ஆகிய பாளையக்காரர்களின் ஆட்சியாளர்களும் புலித்தேவரின் அமைப்பில் சேர்ந்தனர். திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலம் புலித்தேவர் திருவிதாங்கூர் ஆட்சியாளர்களையும் தன் அமைப்பில் சேர்த்திருந்தார். சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக மற்ற பாளையக்காரர்களை அவர் ஆதரித்தார். எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலம் குறிச்சி கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை பெற முயன்றார். எனினும் ஏற்கனவே மராத்தியர்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. களக்காடு போர் ஆர்காட் நவாப் மாஸ்கஸ்கானுக்கு கூடுதல் படைப்பிரிவை அனுப்பினார். 1000 வீரர்களுடன் நவாப் மூலம் கூடுதலாக அனுப்பப்பட்ட 600 வீரர்களும் மாஸ்கஸ்கானிடம் இருந்தார்கள். புலித்தேவர் 2000 வீரர்களுடன் படையில் சேர்ந்து கொண்டார். களகக்காட்டில் நடைபெற்ற போரில் மாஸ்கஸ்கானின் படை தோற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756. பாளையக்காரர்கள் மதுரை அரச பரம்பரை சார்ந்தவர்கள் என்றும் ஆற்காடு நவாபுகள் மதுரையை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதிய புலித்தேவன் மதுரையை மீட்க முடிவு செய்தார். புலித்தேவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரையை நவாபிடம் இருந்து கைப்பற்ற திட்டமிட்டார். அத்திட்டப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்து அக்கோவில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமின் பிடியிலிருந்து கைப்பற்றினர். திருநெல்வேலியை கைப்பற்றுதல் 1756. புலித்தேவர் கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் சிலர் அனுப்பிய படை வீரர்களையும் சேர்த்து கொண்டு காட்டு வழியாக சென்று திருநெல்வேலி மீது திடீர் தாக்குதல் நடத்தினார். அதிர்ச்சிக்குள்ளான எதிரி படையினர் செயலழிந்தனர். திருநெல்வேலி கைப்பற்றப்பட்டது. பாளையங்கோட்டை முற்றுகை 1756. ஆங்கில படைத்தளபதி கான்சாகிப் பாளையங்கோட்டை விரைந்து சென்று கோட்டையை கைப்பற்றினார். மீண்டும் திருநெல்வேலி முற்றுகை 1757. பாளையங்கோட்டையிலிருந்து தப்பித்து காட்டுக்குள் சென்ற புலித்தேவன் மதுரையை மீட்கும் லட்சியத்தோடு செயல்பட்டார். திருநெல்வேலியை கைப்பற்றிய பின்னர் மதுரையை மீட்க வேண்டும் என்ற திட்டப்படி திருநெல்வேலி மீது படையெடுத்தார் புலித்தேவன். இதற்கிடையே கான்சாகிப் களக்காடு, பாப்பான்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரம்மதேசம், தரன்குரரிச்சி ஆகிய பகுதிகளை கைப்பற்றி புலித்தேவனின் கூட்டமைப்பு படையை பலவீனப்படுத்தினார். எனவே புலித்தேவன் திருநெல்வேலியை கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டு திரும்பினார். இறுதிப் போராட்டம். சாத்தூர் கோட்டைக்குள் முகாமிட்டிருந்த புலித்தேவனை தன் சூழ்ச்சி திறனால் கோட்டையை விட்டு வெளியேறச் செய்தார் கான்சாகிப்.
கான் சாகிப் 1761 நெல்கட்டான் கோட்டையை கைப்பற்றினார். 1761 மே 16 இல் நெல்கட்டும் கோட்டை, வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கிய கோட்டைகள் யூசுப் கான் வசமாயின. கம்பெனி நிர்வாகத்திற்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த யூசுப் கான் துரோகக் குற்றச்சாட்டில் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 1764 இல் புலித்தேவர் நெற்கட்டும் கோட்டையை மீண்டும் கைப்பற்றினார். இம்முறை ஆங்கிலேயர் அனுப்பிய கேப்டன் கேம்பல் நெற்கட்டும் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 இல் கைப்பற்றினார்.